பேசிங்களா? வணக்கங்க. என்னுடைய பெயர் கல்கி சுப்பிரமணியம். கோவை வானவில் கூட்டமைப்பு என்பது பல்வேறு அமைப்புகள் சார்ந்தது. திருநங்கைகள், திருநம்பிகள், ஒருபால் ஈர்ப்பினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர், எங்களுக்காக உழைக்கிற பல்வேறு அமைப்பினர்களுடைய, குரல் கொடுக்கிற அமைப்பினர்களுடைய ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பு கோவை வானவில் கூட்டமைப்பு என்பது. இந்த அமைப்பின் சார்பாக இந்த வருடமும் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய உரிமைகளுக்கான ஒரு பேரணியை நடத்திட்டுருக்கோம், சுயமரியாதை பேரணி. அந்த வகையில் ஜூன் மாதம் என்பது எங்களுக்கான மாதம், எங்கள் பெருமையான மாதம் என்று சொல்லலாம். எங்களுடைய எல்ஜிபிடி கம்யூனிட்டியினுடைய பெருமை மிகும் மாதம். பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். நேற்று கோயம்புத்தூரில் குயர் கலை விழா என்கிற அற்புதமான நிகழ்ச்சி நடந்து இன்றைக்கி எங்களுடைய சுயமரியாதை பேரணி என்பது நடைபெறுகிறது. திமுக அரசோ சரி, அதிமுகவோ இல்லை தாவகவோ எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுடைய எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு அவங்க எங்களுடைய உரிமைகளை தட்டி பறிக்காமல் எங்களுக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. குறிப்பாக புதிய அரசு மற்றும் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒட்டுமொத்த திருநங்கைகள் சார்பாகவும் எல்ஜிபிடி கம்யூனிட்டியின் சார்பாகவும் எங்களுடைய கோவை வானவில் கூட்டமைப்பின் சார்பாகவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய முக்கியமான கோரிக்கை ஒன்று என்ன அப்படின்னா, குறிப்பாக தமிழக அரசுக்கிட்ட மத்திய அரசினுடைய சட்டத்தையும் தாண்டி தமிழக அரசு எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிற வகையில் ஒட்டுமொத்த எல்ஜிபிடி சமூகத்திற்கு ஒரு தனி பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய தலையாய கோரிக்கை. அந்த விஷயத்தை நமது முதல்வர் அவர்கள் செய்வார்கள் என்று நாங்கள் அனைவரும் நம்புகிறோம். அனைவருக்கும் ஜூன் மாதம் என்பது பிரைட் மாதம் என்பதால் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாதுகாப்பு சட்டம் அதில் என்னென்ன கேட்குறது? இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய கே, லெஸ்பியன், பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர் எல்லா கம்யூனிட்டியுமே, இப்போ திருநங்கைகள் மேலே நடக்கிற பாலியல் வன்முறை என்பது எல்லாருக்கும் தெரியுங்க. திருநம்பிகள் மேலேயும் அது நடக்குது. ஒரு பால் ஈர்ப்பு கொண்ட ஆண்கள், ஒரு பால் ஈர்ப்பு கொண்ட பெண்கள், அதாவது கே, பைசெக்சுவல், லெஸ்பியன் பெண்கள் மேலேயும் இந்த வன்முறை என்பது நடக்குதுங்க. ஆனால் அதை வெளியில் அவங்க சொல்கிறதில்ல, வெளியில் சொல்ல முடியாத நிலையில் இருக்காங்க. அப்போ எல்லோருக்குமான நீதி என்பது எல்லாரையும் பாதுகாக்கிற ஒரு நீதியாக இருக்கணும். திருநங்கைகளை மட்டும் இல்லை, அந்த வகையில் ஒரு பாலியற்பு கொண்டவர்கள், அதாவது ஒரு நபரினுடைய தனிப்பட்ட பாலியற்பு என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லைங்களா? அவங்க ஒரு என்ஜினியராக இருப்பாங்க, டாக்டராக இருப்பாங்க, இராணுவ வீரராக இருப்பாங்க. நம்ம நாட்டுக்கு அவங்களால முடிஞ்ச நல்ல பல விஷயங்களை கொடுப்பாங்க. அவங்க ஒரு கேவாக இருக்காங்கன்னாலும், லெஸ்பியனாக இருக்காங்கன்னாலும் நாம் அவங்கள ஒதுக்குவதோ, அவங்களை திட்டுவதோ, கேவலமாக பேசுவதோ, புறக்கணிப்பதோ என்பது படித்தவர்கள், பண்பானவர்கள் செய்யக்கூடிய காரியம் அல்ல. அந்த வகையில் இந்த அரசு எல்லோருக்குமான அரசு என்றால், சிறுபான்மையினரை பாதுகாக்கிற அரசு என்றால், திருநங்கைகளை மட்டுமல்ல ஒட்டுமொத்த எல்ஜிபிடி சமூகத்தினரையும் பாதுகாக்கிற வரையில் ஒரு தனி சட்டம் என்பது இயற்றினால் எங்கள் மீது தொடுக்கப்படுகிற வன்முறை மற்றும் எங்களின் மீது தொடுக்கப்படுகிற கேலி, கிண்டல் ஆகியன குறைந்து எங்களுக்கும் அதிக வேலைவாய்ப்பு, கல்வியில் வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு என்பதெல்லாம் சாத்தியமாகும் என்பதால் தனியை. என்ன சார்? சார், எங்களுக்கு கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இது வரைக்கும் எதுவும் நடத்தலை. திருநங்கைகளுக்கான கணக்கெடுப்பு கூட 2012 தான் நடத்தினாங்க. அதுலேயும் மிக குறைந்த அளவில் தான் சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கானவங்க இருக்காங்க சார். நிறைய பேர் வெளியில் வர முடியறதில்லை. கேலி கிண்டல் என்பது. விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். எல்லா மட்டத்திலையும் போலீஸ் நபர்களிலிருந்து நீதிபதி, அரசு அலுவலர்கள் எல்லாருக்குமே இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருந்தால் மிக நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2% கிடைமட்ட வேலை வாய்ப்புல ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக கேட்குறோம்.